தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக 500 கலைஞர் உணவகங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதில் எப்பவுமே விட்டு தர மாட்டாங்க. இப்போ வரைக்கும் மோடியுடைய திட்டங்களை தமிழகத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேரும் இருக்கக்கூடாது, போட்டோவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே இவங்களுடைய பெயர், இவங்களுடைய போட்டோ, அப்ப இது மட்டும்தான் நீங்க மக்கள் பார்க்கணும். எங்க பார்த்தாலும் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நூலகம், கலைஞர் அந்த கட்டடம், கலைஞர் இந்த கட்டடம், கலைஞர் பேர்ல மேம்பாலம், அவங்க அம்மா பேர்ல மேம்பாலம், ஸ்டாலின் பேர்ல கட்டடம். இன்னைக்கு ஸ்டாலின் கலைஞர் பேர்ல கட்டுறாரு. அடுத்தது உதயநிதி வந்தார்னா அவர் ஸ்டாலின் பேர்ல கட்டுவாரு. எங்க பார்த்தாலும் இவங்களுடைய பேரு, இவங்களுடைய முகம் மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் இவங்க தமிழ்நாடை நாங்க தாண்டா உருவாக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணிக்குவாங்க. அதற்காக மட்டுமே இவங்க இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அம்மா உணவகம் ஏற்கனவே இருக்கு. அந்த உணவகத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் அம்மா உணவகங்கள் சரியா நடக்கிறது இல்லை, அதற்கு நிதி ஒதுக்குவதில்லை, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். ஆனா அந்த பேர் இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக அவங்க அப்பா பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமே.